சென்னை, தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே நல்ல குளிர் நிலவி வருகிறது. மழை என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே பெய்யும் நிலையில் மாநிலத்தில் பெரும்பாலான இடங்களில் குளிர் உணரப்படுகிறது. இதற்கிடையே வரும் நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக வானிலை மையம் சில முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த பருவமழை சீசனில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இதனால் மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பிவிட்டன. மழை சீசன் முடிந்த பிறகு குளிர் அதிகரிக்கத் தொடங்கிவிட்டது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் நல்ல குளிர் நிலவி வந்தது. இதற்கிடையே வரும் நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பது குறித்து வானிலை மையம் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளது. வானிலை மையம். இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழ்டுக்கு சுழற்சி காரணமாக இன்று ஜனவரி 24 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும். நாளை ஜனவரி 25 முதல் ஜனவரி 27 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வரும் ஜனவரி 28-29 தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை புறநகர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று ஜனவரி 24 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 வரை செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 வரை செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை.